கட்லா மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? 5 கிலோ கட்லா மீனுக்கான அளவு தான் நான் சொல்ல போறேன். மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சள், வரமிளகாத்தூள் 3 ஸ்பூன், பெப்பர் தூள் 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், முட்டை 1, ரீஃபைண்ட் ஆயில், அளவான உப்புங்க, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் தோலோடவே போட்டு இன்ச் பண்ணிக்கோங்க. இந்த மீன் வறுத்த மீனுக்கு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதே இந்த இன்ச் பண்ண பூண்டு கருவேப்பிலை தாங்க. அதை அப்படியே போட்டுக்கலாங்க, ஒன்னா கலக்கிக்கலாங்க. இது கையில பண்றப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. லைட்டான தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இப்ப மீனை போட்டு நல்லா பெரட்டிக்கலாம். நல்லா மீன் நல்லா பெசரி வச்சாச்சுங்க. 1 மணி நேரம் நல்லா அடிக்கிற வெயில வச்சு எடுத்து வறுக்கலாங்க. மீன் நல்லா ஊறிடுச்சு, எண்ணெயும் காஞ்சிச்சு, போட்டுக்கலாம். சுவையான மீன் வறுவல் ரெடி. சுவையான காரசாரமான கட்லா மீன் வறுவல் ரெடிங்க. அதுக்கு சூட்டபிளான மிளகா சட்னி, ஆனியன், லெமனுங்க. இது புளிஞ்சுட்டு சாப்பிட்டா செமையா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.